ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பீம். தமிழ் பீமில் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம ஒரு ரிவிட் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதாவது ரிவிட்ல ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸை எப்படி லோட் பண்ணலான்றதான் பார்க்க போறோம். ரிவிட்ல இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் நீங்க லோட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு வரைய போற யூனிட் செட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்க வரைகிற டைரக்ஷன், அந்த 4 எலிவேஷன் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸை எப்படி லோட் பண்ணி எடுக்கிறதுன்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா ரிவிட் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு சம்டைம் இந்த டெம்ப்ளேட் இருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் நியூ மட்டும் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் எதுவும் இல்லாம எம்டியா இருக்கும். இந்த டெம்ப்ளேட் இருந்தா மட்டும்தான் உங்களால ரிவிட்குள்ள டிராயிங் வரைய முடியும். ஸோ இல்லாதவங்களுக்கு எப்படி அதை லோட் பண்ணலான்றத டீடைலா அதில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம லோட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க ரிவிட் லோகோ இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ இது வந்து 2017. ஸோ இதுல ரிவிட் லோகோ இருக்கு. இதுக்கப்புறம் 19, 20 வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா லோகோ இருக்காது, ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல பாட்டம்ல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற டேப்ல ஃபைல் லொகேஷன்ஸ்ன்றதை சூஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேருடைய செட்டிங்ஸ். ஸோ இதில் ஃபைல் லொகேஷன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸை லோட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கவனமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எந்த ஃபோல்டரை மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் லோட் பண்ணணும்னா ஆட் வேல்யூன்னு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் லோட் ஆகும். ஸோ அதில் மை கம்ப்யூட்டர் போயிடுங்க. மை கம்ப்யூட்டரில் விண்டோஸ் சி, அதாவது லோக்கல் டிஸ்க் சியில் தான் இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் டேட்டா, இந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடன் மோடில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது விசிபிள் ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் வியூ செட்டிங்ஸில் போய் இடன் மோடை ஆன் பண்ணிக்கிட்டா தான் முடியும். இது விசிபிள் ஆகணும்னா உங்கள் விண்டோஸோட வியூ செட்டிங்ஸில் போயிட்டு இடன் ஃபைல்ஸை ஆன் பண்ணணும். ஸோ நான் எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் மை கம்ப்யூட்டர் போயிட்டீங்கன்னா அங்கே வியூன்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இடன் ஐட்டம்ஸ்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதை மார்க் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் டேட்டான்ற ஃபோல்டரை உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ ப்ரோக்ராம் டேட்டான்ற ஃபோல்டரில் போயிருங்க. அதில் ஆட்டோ டெஸ்க்ன்றது போயிடும். ஏன்னா ரிவிட்டோடைய டெவலப்பர் ஆட்டோ டெஸ்க். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் உள்ளே போயிடணும். அதில் பார்த்தீங்கன்னா RVT 2017, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் என்ன இருக்கும். ஸோ அதை பார்த்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சாஃப்ட்வேர் வந்து 2017. நான் அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். RVT 2017 உள்ள போயிட்டீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரிக், இந்தியா, US இம்பீரியல், US மெட்ரிக், இந்த மாதிரி சில ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் மெட்ரிக் அண்ட் இம்பீரியல் அப்படின்னா என்னன்னா, யூனிட்டை தான் 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. மெட்ரிக் யூனிட் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், அந்த மாதிரி யூனிட்டை மெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஃபீட் அண்ட் இன்ச்சஸை இம்பீரியல் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த விதமான டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எனக்கு இப்போ இம்பீரியல் தேவைப்படுது. ஸோ நான் இம்பீரியல் போயிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல், கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃபால்ட், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இதில் டிஃபால்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ ரெசிடென்ஷியல் டிஃபால்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபால்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காமனாக டிஃபால்ட்ன்றதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், இது ஆட் ஆயிரும். ஆட் ஆன அப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட் லோட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் நியூ மட்டும் இருக்கு, எந்த டெம்ப்ளேட்மே இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஃபோல்டரில் போய் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட் இல்லாதவங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலான்றதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நியூ ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்டில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அதை நான் டிஃபால்ட் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் டிஃபால்ட்டாக எங்கள் ஸ்டோராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 டெம்ப்ளேட்டும் மெட்ரிக் யூனிட்டா இருக்கும், அதாவது எம்எம்ல வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்ன்ற டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல்ன்ற ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வரைய போகிற டிராயிங் வந்து ஃபீட் இன்ச்சஸில் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக நான் டிஃபால்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைரக்ஷன் காமிக்கும். அதாவது 4 ஆரோ தான் 4 டைரக்ஷன் இது உங்களுக்கு இருக்கும். தென் அதுக்கப்புறம் எலிவேஷன் வியூஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஈஸ்ட், நார்த், சவுத் அண்ட் வெஸ்ட், இந்த 4 எலிவேஷனும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆரோவும் இந்த எலிவேஷன் வியூவும் இல்லாதவங்க இப்போ நான் சொன்ன மெத்தட் படி அந்த டெம்ப்ளேட் லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெம்ப்ளேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பில்டிங்கை 4 டைரக்ஷன்லையும் பார்த்து வரைய முடியும். ஸோ அது உங்களுக்கு வியூ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் இல்லாதவங்க கண்டிப்பாக அதை செட் பண்ணிட்டு தான் நீங்கள் வரையவே ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ரிவிட்ல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.